இது ஜிஜி கிட்ஸ் டிவி தமிழ். குழந்தைகள் கற்கும் சந்தோஷ உலகம். ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க ஜீவிமா. இன்னைக்கு வீடியோல நாம என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? பழங்களின் பெயர்கள், ஃப்ரூட்ஸ் நேம். குட்டீஸ், நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃப்ரூட்ஸோட நேம், அதாவது பழங்களோட பெயர்களை இங்கிலீஷ்லயும் தமிழையும் சொல்லி தர போறேன். அது மட்டும் இல்லாம எந்தெந்த பழங்கள்லாம் சாப்பிட்டா நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், என் கூடவே சேர்ந்து ஒரு பழங்கள் பெயரையா சொல்லணும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க இதெல்லாம் கத்துக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? எல்லாரும் என் கூடவே சேர்ந்து சொல்லுவீங்களா? எஸ், ஆரம்பிக்கலாமா? குட்டீஸ், இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வாழைப்பழம். இங்கிலீஷ்ல பனானா. வாழைப்பழம், பனானா. குட்டீஸ், வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கு. உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது குட்டீஸ். டெய்லி ஒரு பனானா சாப்பிடலாம். ஓகேவா? நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், அம்மா கிட்ட கேட்டு டெய்லி எங்க ஜீவிமா ஒரு பனானா சாப்பிட சொன்னாங்க, அது சாப்பிட்டா எங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதா, சோ கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? எல்லாரும் பனானா சாப்பிடுவீங்களா? சூப்பர் குட்டி. குட்டீஸ், இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆப்பிள். ஆப்பிள், ஆப்பிள், ஆப்பிள். குட்டீஸ், ஆப்பிள் என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ரெட் கலர்ல இருக்கு. ஆப்பிள் என்ன கலர்ல இருக்கு? ரெட், சிவப்பு நிறம். குட்டீஸ், ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின் சி சத்து இருக்கு. சோ கண்டிப்பா எல்லா குட்டீஸுமே ஆப்பிள் சாப்பிடணும். நம்ம டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா டாக்டர் கிட்டயே போவேனான்னு ஒரு பழமொழியே இருக்கு குட்டீஸ். அவ்வளோ சத்து இருக்கு ஆப்பிள்ல. எல்லாரும் ஆப்பிள் சாப்பிடுவீங்களா? ஓகே குட்டீஸ். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மேங்கோ. தமிழ்ல மாம்பழம். மேங்கோ, மாம்பழம். மாம்பழம்ல ஒரு சாங் இருக்குமே, ஒரு ரைம்ஸ் பாடலாமா? மாம்பழம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போல மாம்பழம், உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். பங்கு போட்டு தின்னலாம். எல்லாருமே பாடுனீங்களா? இன்னொரு வாட்டி பாடலாமா? மாம்பழம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போல மாம்பழம், உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி பாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். எல்லாமே ரொம்ப அழகா பாடுனீங்களே குட்டீஸ். இந்த மாம்பழத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது குட்டீஸ். மாம்பழம் ரொம்ப எம்மியா டேஸ்டா இருக்கும்ல. சம்மர் சீசன்ல மட்டும்தான் மேங்கோ கிடைக்கும். சோ கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடணும். ஓகேவா குட்டீஸ்? இது என்ன ஃப்ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆரஞ்சு. தமிழ்ல ஆரஞ்சு. ஆரஞ்சு, ஆரஞ்சு, ஆரஞ்சு. குட்டீஸ், ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா விட்டமின் சி சத்து நிறைய இருக்கு. என்ன சத்து இருக்கு ஆரஞ்சுல? விட்டமின் சி. விட்டமின் சி பாத்தீங்கன்னா நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு, எந்த நோயுமே வராம பாதுகாக்கும். சோ இந்த ஆரஞ்சு சாப்பிட்டா நமக்கு அடிக்கடி கோல்டு, காஃப், ஃபீவர் இந்த மாதிரி எந்த தொல்லையுமே இருக்காது குட்டீஸ். எஸ்,
சோ கண்டிப்பா எல்லாரும் ஆரஞ்சும் சாப்பிடணும். ஓகேவா? இது என்ன ஃப்ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். கிரேப்ஸ், திராட்சை. கிரேப்ஸ், திராட்சை. யாருக்கெல்லாம் திராட்சை ரொம்ப பிடிக்கும்? என்னோட ஃபேவரட் ஃப்ரூட், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டே திராட்சை தான் குட்டீஸ். உங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும் திராட்சைனா. திராட்சை 2 கலர்ஸ்ல இருக்கு. பிளாக் கிரேப்ஸும் இருக்கு, கிரீன் கிரேப்ஸும் இருக்கு. அதாவது கருப்பு கலர்லயும் இருக்கும், கிரீன் கலர் பச்சை கலர்லயும் இருக்கும். பாக்குறதுக்கு தான் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃப்ரூட் குட்டீஸ். அதை நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணுமே. ஓகேவா? எல்லா ஃப்ரூட்டுமே அப்படித்தான் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும். குட்டீஸ், திராட்சை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பிளட் சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பிரெயினுக்குமே ரொம்ப நல்லது கிரேப்ஸ். சோ கண்டிப்பா எல்லாரும் திராட்சையும் சாப்பிடணும். ஓகேவா? இது என்ன ஃப்ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸ்ட்ராபெரி. செம்மையான ஃப்ரூட்ல குட்டி. ஸ்ட்ராபெரி என்ன கலர்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரெட் கலர். எஸ், ரெட். குட்டீஸ், பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல ஸ்ட்ராபெரி. யம்மியா இருக்கும். குட்டீஸ், ஸ்ட்ராபெரிலையும் பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு குட்டீஸ். நம்ம ஸ்ட்ராபெரி சாப்பிட்டோம்னா ரொம்ப அழகா, அதாவது நம்ம ஸ்கின் எல்லாம் நல்லா பளபளன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்க ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா. யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், சோ கண்டிப்பா ஸ்ட்ராபெரியா எல்லாரும் சாப்பிடணும். சரியா குட்டீஸ்? இது என்ன ஃப்ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பைனாப்பிள். அண்ணாச்சி, பைனாப்பிள், அண்ணாச்சி. குட்டீஸ், பைனாப்பிள் வெளியில பாக்குறதுக்கு தான் முள்ளு முள்ளு முள்ளா இருக்கு, ஆனா அதை கட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அதுல இருக்க ஃப்ரூட் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும். அதுல கொஞ்சம் சுகர் வச்சு சாப்பிட்டா இன்னமும் ரொம்ப சூப்பரா இருக்கும் குட்டீஸ். பைனாப்பிள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும், அதாவது நீங்க சாப்பிடுறதெல்லாம் நல்லா ஜீரணம் ஆயிடும். சோ கண்டிப்பா பைனாப்பிள் பார்த்தாலும் வாங்கி சாப்பிடணும். ஓகேவா? Next fruit, watermelon. குட்டீஸ், தமிழ்ல வாட்டர்மெலான என்ன சொல்லுவாங்க? எனக்கு தெரியலையே. தர்பூசணின்னு சொல்லுவாங்களா? எஸ், தர்பூசணி. வாட்டர்மெலான், தர்பூசணி. வாட்டர்மெலான் வெளியில கிரீன் கலர்ல இருக்கும், கட் பண்ணா ஃப்ரூட் என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். அதுல பிளாக் கலர் சீட்ஸ் கூட இருக்கும்ல. வாட்டர்மெலான் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல தான் நிறைய கிடைக்கும். குட்டீஸ், நம்ம வாட்டர்மெலான் சாப்பிட்டோம்னா நம்ம பாடியை ரொம்ப கூலா வச்சுக்கோ. அதுல நிறைய தண்ணி சத்து, அதாவது நீர் சத்து நிறைய இருக்கு. சோ நம்ம பாடியை நல்லா ஹீட் ஆக்காம கூலா வச்சுக்கோ. சோ சம்மர் சீசன்ல வாட்டர்மெலான் பார்த்தா கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும் எல்லாரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரூட், பப்பாயா. தமிழ்ல பப்பாளி. பப்பாயா, பப்பாளி. குட்டீஸ், பப்பாயா என்ன கலர்ல இருக்கு? எஸ், ஆரஞ்சு கலர்ல இருக்கு. குட்டீஸ், பப்பாயால நிறைய சத்துக்கள் இருக்கு. அதுல விட்டமின் ஏ, சி அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்க சத்துக்கள் இருக்கு. உங்களை மாதிரி குட்டி பாப்பாஸ் எல்லாம் கண்டிப்பா பப்பாயா சாப்பிடணும். ஏன்னா அது உங்களுக்கு நல்ல டைஜஸ்ட் ஆகும், உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது குட்டீஸ். கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனை கூட உங்களுக்கு எல்லாம் வராது. சோ கண்டிப்பா எல்லாரும் பப்பாயா சாப்பிடணும். ஓகேவா? குட்டீஸ், இது என்ன ஃப்ரூட் சொல்லுங்க பார்க்கலாம். கொய்யா, கோவா, கொய்யா, கோவா. கொய்யா எந்த அனிமலுக்கு ரொம்ப பிடிக்கும்?
அணில் அணில் கொய்யா பழம் சாப்பிடும்ல. அந்த ரைம்ஸ் பாடலாமா? அணிலே அணிலே பாட்டு பாடலாமா? அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் உன்னிடம், மீதி பழம் என்னிடம், கூடி கூடி இருவரும் குறித்து குறித்து தின்னலாம். குட்டீஸ், இன்னொரு வாட்டி பாடலாமா? அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் உன்னிடம், மீதி பழம் என்னிடம், கூடி கூடி இருவரும் குறித்து குறித்து தின்னலாம். குட்டீஸ் குட்டீஸ், கொய்யால பாத்தீங்கன்னாலும் ஏக்கச்சக்க சத்துக்கள் இருக்கு. நம்ம நாட்டுல விளையிற பழம், அதை கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடணும் குட்டீஸ். அதுல விட்டமின் சி சத்து இருக்கு, நம்மள இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம பல்லுக்கு கூட ரொம்ப நல்லது. எதனாலும் நல்லா கடிச்சு பண்ணி நம்ம எச்சிலோட முழுங்கும் போது நமக்கு அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் குட்டீஸ். சோ கண்டிப்பா எல்லாருமே கொய்யா பழமும் சாப்பிடணும். ஓகேவா? இன்னைக்கு நாம நிறைய பழங்களோட பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றதையும் உங்க ஜீவிமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பழங்கள்ல இந்த பழம் அந்த பழம் தான் நல்ல பழம் இல்ல, எல்லா ஃப்ரூட்ஸுமே ரொம்ப 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 நம்ம உடம்புக்கு நல்லது. டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒரே நாள் சாப்பிடணும்னு இல்ல, தினமும் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காவும் ஹெல்தியாவும் ஆடலாம் குட்டீஸ். அப்பதான் உங்களால ஜாலியா ஓடி ஆடி விளையாட முடியும். நமக்கு எந்த டிசீஸுமே வரவே வராது. ஓகேவா குட்டீஸ்? எல்லாருமே இனிமேல் ஃப்ரூட் சாப்பிடுவீங்க தானே? அம்மா கொடுத்தா நோ நோன்னு சொல்லாம எஸ் எஸ் எங்க ஜீவிமா எங்களை சாப்பிட சொல்லிருக்காங்கன்னு வாங்கி கட 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 கடன்னு சாப்பிடணும். ஓகேவா? எல்லாரும் உங்க தம்ஸ் அப் காட்டி ஓகே ஜீவிமா சொல்லுங்க பாக்கலாம். நீங்க எல்லாமே ரொம்ப நல்ல குட்டீஸா இருக்கீங்களே. ஹே குட்டீஸ், இன்னும் இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை பார்க்கணும்னா மறக்காம நம்ம JJ Kids TV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.